சில பேர் கேட்டிருந்தீங்க, இந்த 7 நேரத்து சனி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. முடிஞ்ச ஒரு பரிகாரம் குடுங்களேன். சரி, 7 நேரத்து சனி வந்துங்க கர்ம காலம். ஸோ சனி வந்து நம்மளுக்கு கர்மத்த குடுக்குறவரு. சனி பகவான். ஸோ அவருக்கு சில காலங்கள் இருக்கு. அதில ஒரு டைப் தான் இந்த 7 1/2 நாட்டு. ஸோ பேசிக்கலி பேர்லயே இருக்கிறது 7 1/2 வருஷம் எடுக்கும். அந்த அந்த காலம் முடியறதுக்கு. அஷ்டம சனி இருக்கு, பஞ்சம சனி இருக்கு, கந்தக சனி இருக்கு. இந்த மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சனி பகவானின் காலங்கள் இருக்கிறது. த ஃபேக்ட் ரிமைன்ஸ் இஸ் தட் நம்மளுக்கு கர்மத்தை கொடுக்குறது பூர்வ ஜென்மத்திலோ இந்த ஜென்மத்திலேயோ பண்ண கர்மங்கள் எல்லாம் சேர்த்து வச்ச கர்மங்கள் தான் சஞ்சித்தம் என்று சொல்கிறது. எல்லாம் சேர்த்து வச்சது. அந்த சேர்த்து வச்சு இப்போ ஒரு மூட்டை அரிசி மூட்டை வச்சுக்கோமே, அந்த அரிசி மூட்டையில் தான் வந்து சஞ்சித்த கர்மம் நம்ம பண்ண கர்மங்கள்லாம் இருக்கும். அதில் ஒரு ஸ்கூப்பை எடுத்து நம்ம இப்படி கொட்டணுமா, பிராரப்த கர்மம்னு சொல்லுவோம். பிராரப்த கர்மம் வந்து நம்ம பண்ண கர்மங்கத்தில் வந்து ஒரு போர்ஷன் எடுத்து நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று பண்ணுறது தான் பிராரப்தம். சனி பகவானுக்கும் பிராரப்த கர்மத்துக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ அந்த பிராரப்தம் சனி பகவான்கிட்ட கொடுத்துரும். இங்கே பாரு சனி, உன் வேலை என்னென்னா இவங்களுக்கு இந்த கர்மத்தை நீ கொடுக்க வேண்டும்னு கொடுத்துருவாரு. நான் கர்மத்தை குறைக்கலாம், ஆனால் அழிக்க முடியாது. இதில் தான் நிறைய பேர் காசு ஏமாற்றி எப்போ உட்காந்துருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் பரிகாரத்துக்கு காசு வாங்க மாட்டேன்னு. ஆரம்ப காலத்துலேருந்து 25 வருஷமாக பரிகாரத்துக்கு காசு வாங்க குரு தட்சிணை செய்கிறதுக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி வேலை இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் என் வேலை. பட் தேர் இஸ் நோ மனி ஃபார் பரிகாரம். ஸோ ஏன் பரிகாரம் பண்ணுவாங்கன்னா, அதாவது ஒரு பயம், இந்த இதில் ஏதாவது நடந்துரும்னு, அந்த மாதிரி கிடையாது. பரிகாரத்துக்கு பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு என்ன பரிகாரம் நான் சொல்லிடுறேன். இந்த பரிகாரம் பண்ணும்போது உங்களோட அந்த கர்ம காலத்தின் கர்மங்கள் குறையும். குறையும். ஆனால் அழிக்க முடியாது, குறையும். நம்பர் 1. 2வது, இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் புது புது விஷயங்கள், புது புது சந்தர்ப்பங்கள், புது புது ஆளுங்களை மீட் பண்ணுவீங்க. புது புது விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் உயர்வு காணலாம் என்று நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, காலையில் காலையில் நீங்கள் வந்து காலையும் சரி சாயங்காலம் சரி சனி பகவானின் சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம்னு யூடியூப்ல போய் தேடுங்க. சஹஸ்ரநாம் காலையிலையும் சாயங்காலம் காலை. அதே சமயம் சனிக்கிழமை போய்ட்டு சனி பகவானுக்கும் ஸ்ரீ ஹனுமானுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும். அவ்வளோதான். தட்ஸ் இட். இதை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த 7 நாட்டு சனியோ, அஷ்டம சனியோ, கந்தக சனியோ, பஞ்சம சனியோ, எந்த டைப் ஆஃப் சனியை வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உயர்வு ஒண்டி தான் வரும். அதனால தான் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த சனி காலத்தில் தான் வந்து அவங்க வாழ்க்கையில் எங்கேயோ சாதாரணமானவங்க தான் வாழ்வாங்க. திடீர்னு பார்த்தா எங்கேயோ போய் நின்றுவாங்க. இதுதான் ரீசன். அண்ட் தட்ஸ் இட். ஐ ஹோப் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு நல்ல பெனிஃபிட் வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.